வணக்கம். நிச்சயமாக வியட்நாமில் நடைபெற்ற படகு கவிழ்ப்பு விபத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் 6 பேரின் உடல்கள் கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட உள்ள நிலையில் தற்போது 3 உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது மற்றும் மீதி 3 உடல்களும் இன்று மாலை கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது முறைப்படியாக இது பெற்றுக்கொள்ள கோவை வருவாய் கோட்டாட்சியர் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது கோரி இந்த கோர விபத்து சேர்ந்த தருமபுரி மாவட்டம் பப்பிரொட்டி பெருமாள் கோவிலைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் ஜெயவேல், திண்டுக்கல் மாவட்ட பழனி சிகோரிப்பட்டியை சேர்ந்த முருகப்பிரபு ஆறுமுகம் மற்றும் சேலம் ராமகிருஷ்ணா சாலையைச் சேர்ந்த ஸ்ரீதர் சுந்தரராஜன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பீமநகர் சேர்ந்த ஷேக் அப்துல்லா மற்றும் திருவண்ணாமலை கோவில் கொண்டபாளையத்தை சேர்ந்த பாலாஜி மற்றும் அன்பு நகரை சேர்ந்த அழகுராஜன் ஆகியோரது உடல்களும் மும்பையில் இருந்து உள்ளிட்ட விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு உள்ளன. இவர்களது உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு சரக்கு பிரிவு வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அரசு அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை முறை மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இதனைத் தொடர்ந்து உடல்களை பாதுகாப்புடன் அவர்களது சொந்த ஊர்களுக்கு உடனடியாக எடுத்துச் செல்வதற்கான தமிழக அரசு சார்பில் சிறப்பு ஆம்புலன்ஸ்கள் விமான நிலையத்தில் சரக்கு பிரிவுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. தற்போது தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த நிலையில் 3 உடல்கள் தற்போது வந்துள்ளது. இந்த 3 உடல்களும் அந்த ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. திருச்சியை சேர்ந்த ஷேக் அப்துல்லா, அழகுராஜன் மற்றும் பாலாஜி ஆகியோரின் உடல்கள் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து திருச்சிக்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கும் அழகுராஜனின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் கூறுகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் துரித நடவடிக்கையின் காரணமாகவே உடல்கள் உடனடியாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்றும் அதற்கு தங்களது நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர். மேலும் உயிரிழந்த அழகுராஜனின் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து குடும்பத்தை காப்பாற்றி வந்ததாகவும் அவருக்கு தற்போது 2 சிறிய குழந்தைகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர். அழகுராஜனின் மனைவி ஆசிரியர் தகுதி படிப்பை முடித்திருப்பதால் குடும்ப தலைவனை இழந்து தவிக்கும் அந்த ஏழை குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க அரசு உதவ வேண்டும் எனவும் அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வியட்நாம் படகு விபத்து திருச்சியை சேர்ந்த 3 உடல்கள் கோவை விமான நிலையம் வருகை தந்துள்ளது. இந்த வருகையில் கோவை வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் உடல்களை ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அழகுராஜனின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்துள்ளனர். ஷேக் அப்துல்லா மற்றும் பாலாஜி உறவினர்கள் வரவில்லை. அதனால் அவர்களின் உடல்களை திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் பெற்றுக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது.